என்னம்மா நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கு. சரி இந்த டீ குடி. அப்போ வந்து என்னம்மா என்னது பார்த்தா தெரியல டீயே. இது உங்க ஊர்ல டீயா? சத்தியமா சொல்றேம்மா இதுதான் எங்க ஊர்ல டீ. முதல்ல டீ ஃபுல்லா கிளாஸ் ஃபுல்லா கொடுத்தீங்க. அப்படி கொடுத்து 7 ரூபாய் சொன்னீங்க. அதே திருப்தியா குடிச்சிட்டு போனோம். அப்புறம் 3/4 கிளாஸ் கொடுத்து 10 ரூபாய் சொன்னீங்க. எப்படியோ அதையும் மேனேஜ் பண்ணி குடிச்சிட்டு போனோம். இப்போ 1/2 கிளாஸ் கொடுத்துட்டு 15 ரூபாய் சொல்றீங்க. இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் கேட்க யாருமே இல்லையா? ஓ அப்படின்னா உனக்கு இந்த டீ வேண்டாம் அப்படிதானே? அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லைங்க. ஒன்னும் நீ பண்ண வேணாம். டீயை குடி முதல்ல. ஃபர்ஸ்ட் என் கடையில வாங்கினல கடன் 1 மாசம் பாக்கி அப்படியே இருக்குது. அந்த கடத்தவள கொடுத்துட்டு இந்த டீ மேல கைய வை. அப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா அந்த டீ காசு கொடுத்துட்றேங்க்கா. ஓசில குடிக்கிற டீக்கு இவ சட்டை வேற பேசுறா. வெக்கமே இல்ல. குடிச்சு போ சீக்கிரமா. எப்படி முன்னேறது எந்த வழியுமே தெரியலையே. பிரியா எனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டா? என்ன குட் நியூஸ்? நீங்க பாருடி எனக்கு ஐடி கம்பெனில ஜாப் கிடைச்சிருச்சு. ஐடி கம்பெனிலயா? ஏன்னா இதுக்காக உனக்கு ட்ரீட் வைக்கிறேன்டி. நம்ம ஊர்ல பெருசா ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, அந்த ஹோட்டல்ல கூட்டின்னு போயிட்டு உனக்கு சாப்பாடு வாங்கி தரட்டா? சாப்பாடா? எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம். எனக்கு ஒரே ஒரு டீ வாங்கி தரியா? டீயா? டீ போதுமாடி? போதும். அட பைத்தியமே, நான் என்னடா உனக்கு விருந்து வைக்கிறேன்னு சொல்றேன், ஆனா நீ ஒரு அல்ப மாதிரி டீ கேக்குற. எனக்கு டீ தான் வேணும். வா நம்ம டீ கடைக்கு போலாம். சோ வா போலாம். ஏன்டி இவ்வளோ டென்ஷனா இருக்க? எல்லாம் இந்த எச்ஆர்னால தாண்டி. சும்மா ஏதோ ஒரு வேலை வச்சுன்னு இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணல, அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணல ப்ரெஷர் பண்ணினே இருக்காண்டி. காண்டாவது அப்படியே செம்ம தலைவலி, டென்ஷனா இருக்குதுடி. தலைவலிக்குதா? சரி வா நம்ம போய் ஒரு டீ குடிக்கலாம். இந்த காலத்துல உனக்கு ஒரு குதூகலம் கேக்குதாடி? நீ தானே சொன்ன உனக்கு டென்ஷனா இருக்குன்னு. டென்ஷனா இருந்தா டீ குடிக்கணும். வா நம்ம 2 பேரும் போய் டீ குடிக்கலாம். ஐயோ இந்த பைத்தியத்தோட. ஐயோ என்னாச்சுடி? அடியே ஐயோ என்ன மயக்கம் போட்டா? எந்திரடி. இவங்க அப்பா அம்மாக்குலாம் யாரு பதில் சொல்லுவாங்க? எழுடி பிரியா எழுடி. ஐயோ இப்ப கூட டீ கடைக்கு கூட்டின்னு போலான்னு நினைச்சேன். டீ குடிக்க எழுடி. டீயா? வாடி டீ கடை கூட்டிட்டு போடி. வாடி டீ குடிக்கலாம். ஐயோ செத்தல விட மாட்டேன் போலியே. அக்கா ஒரு டீ. அந்த 2 மினிட்ஸ்மா. என்னம்மா கடப்பக்கெல்லாம் ஆளே பார்க்க முடியறதுல டீ குடிக்கிறதெல்லாம் கம்மி பண்ணிட்டு போலியே. ஆமாக்கா, முதல்ல 5 டீ குடிப்பேன். இப்போ பாருங்க 2 டீ தான் குடிக்கிறேன். என்ன பண்றது? காசு இல்லை. காசு இல்லையா? இதுதான் ப்ராப்ளமா உனக்கு? நம்ம கிட்ட தான் கார்டு இருக்குதுல்ல, ஒரு கார்டு போட்டுக்கிறது. எவ்வளோ கார்டு? 3 மாசத்துக்கு 3000 ரூபாய் வரும், 6 மாசத்துக்கு 6000 ரூபாய் வரும், 1 வருஷத்துக்கு வெறும் 11,999 ரூபா தான் வரும் நம்ம கிட்ட. வருஷத்துக்கு 12,000? 12,000 இல்லக்கா, வெறும் 11,999 ரூபா தான்மா வரும். சரி அதெல்லாம் விடு, ஒரு கார்டை போட்டுக்கோ. அடே ஏங்கா நீங்க வேற. நானே 2 டீ குடிச்சிட்டு 3வது டீ காசு இல்லாம உட்காந்துட்டு இருக்கிறேன். நீ வருஷத்துக்கு 12,000 நான் எங்க போறேன்? உனக்கு இதுதான் பிரச்சனைனா சரி விடுமா. பக்கத்துல தான் பேங்க் இருக்குது, மேனேஜர் நமக்கு தெரிஞ்ச பையன் தான். நீ வேணா லோன் எடுத்துக்கிறியா? என்னது டீக்கு லோனா? ஆமா, நம்ம பசங்களாம் இப்பெல்லாம் இப்படி லோன் எடுத்து தானே டீயே குடிக்கிறானுங்க. நான் ஏற்கனவே இஎம்ஐ கார்டு, கிரெடிட் கார்டு, லொட்டு லொசுக்குன்னு இஎம்ஐ கட்ட முடியாம தலைவலியில டீய குடிக்கலான்னு வந்தா டீக்கும் லோனா? பரவாயில்லமா போட்டுக்கோ, நல்லது தானே லோன் எடுத்தா. நானே கஷ்டப்பட்டு காசு இல்லாம இந்த டீய குடிக்க வந்தா நீ என்ன லோன் போட சொல்லி சாகடிக்கிறியா? ஒழுங்கா ஓடி போயிரு, இல்ல கடையவே உன்னை கொளுத்தி விட்டுருவான் பாத்துக்க. ஓடு 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 ஓடி நிக்காம. ஐயோ அக்கா, இந்த டீ கடையில டீ இருக்குமா? டீ கடையில் டீ இல்லாம பின்ன வெண்ணையா இருக்கும். உனக்கு என்ன வேணும் வெண்ணெய்? சரி டீ இருக்குது, டீக்கு தொட்டு சாப்பிட பிஸ்கெட் இருக்கா? பிஸ்கட்டா? பிஸ்கட்லாம் இல்லையே, வெறும் டீ மட்டும்தான் இருக்கு. என்னக்கா இவ்வளோ பெரிய டீ கடை வச்சிருக்கீங்க, ஒரு பிஸ்கெட் கூட இல்லையா? முதல்ல
பிஸ்கெட் வாங்கி போடுங்கக்கா, அப்பதான் நிறைய கஸ்டமர் வருவாங்க. நான் போறேன். அக்கா வாமா நீ கேட்ட மாதிரி பிஸ்கட் வாங்கி வச்சிட்டேன். டீ இருக்கு, ஒரு டீ போடவா? பிஸ்கட் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் பாரு. என்ன பிஸ்கட் வாங்குனீங்க? பார்லேஜி பிஸ்கட்டு. பார்லேஜி பிஸ்கட் வாங்குனீங்களா? உப்பு பிஸ்கட் வாங்கலையா? டீக்கு உப்பு பிஸ்கட்டா? ஆமாக்கா, உப்பு சர்க்கரையும் சேர்ந்து சாப்பிட்டாதான் நம்ம பல்லுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஒருவேளை நம்ம இனிப்பு மட்டுமே சாப்பிட்டு இருந்தா நம்ம பல்லுக்கு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் ஒருத்தன் சிவரை உடச்சின்னு வருவான். உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்குதான்னு கேட்பான். நமக்கு எதுக்கு வம்பு? அதனாலதான்க்கா உப்பு பிஸ்கட் வாங்கி வைங்க, நான் நெக்ஸ்ட் டைம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். அக்கா வாமா நீ கேட்ட மாதிரியே உப்பு பிஸ்கட் இருக்கு, டீ இருக்கு, டீ போடவா? டீல என்னென்ன கலக்குறீங்க? டீல என்ன கலப்பாங்க? டீ தூள், பால், சர்க்கரை, அதான் டீ. சர்க்கரை மிக்ஸ் பண்றீங்களா? ஆமா. என்ன சர்க்கரைக்கா யூஸ் பண்றீங்க? என்னமா சர்க்கரை யூஸ் பண்ணுவாங்க? வெள்ளை சர்க்கரை தான் யூஸ் பண்ணுவாங்க. வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்றீங்களா? யாராவது வெள்ளை சர்க்கரைலாம் குடிப்பாங்களாக்கா? நல்லா நாட்டு சர்க்கரை தான் குடிப்பேன். நாட்டு சர்க்கரையா? காலங்காலமா வெள்ளை சர்க்கரை தானமா யூஸ் பண்றாங்க. அது மத்தவங்க எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி நானும் யூஸ் பண்ண முடியுமா? எனக்கு நாட்டு சர்க்கரை தான் வேணும். உங்க டீ குவாலிட்டிக்கு வந்தாலே இதாங்க பிரச்சனை. ஒன்னு இருந்தா ஒன்னு இருக்கிறதுல போங்க. ஒரு எல்லாத்தையும் வா இங்க பாரு, நீ கேட்ட மாதிரி நாட்டு சர்க்கரை, உப்பு பிஸ்கெட்டு, டீ எல்லாம் ரெடியா இருக்கு. இப்ப டீ போடவா உனக்கு? எல்லாம் வாங்கி வச்சிட்டீங்களா? எல்லாமே வாங்கி வச்சிட்டேன். அக்கா சாரிக்கா. ஏம்மா என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைக்கா, நான் தான் வெயிட் லாஸ் பண்ணணுன்றதுக்காக க்ரீன் டீக்கு மாறிட்டேன். என்னது க்ரீன் டீயா? ஆமாம், உங்கள் கடையில் க்ரீன் டீ இருக்கா? க்ரீன் டீ வேணுமா? க்ரீன் டீ உனக்கு ஓசர நாட்டு சர்க்கரை யாருக்கும் இல்லடி, உனக்கு மட்டும் நாட்டு சர்க்கரை, உப்பு பிஸ்கெட்டு எல்லாம் வாங்கி வச்சு எனக்கு என்ன செலவாச்சு தெரியுமா? நீ ஒவ்வொரு டைமும் விதவிதமா வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி மொத்தமா என் தலையில ஆப்படிச்சிட்டு. க்ரீன் டீ தானே க்ரீன் டீ இனிமே க்ரீன் டீ கேட்டு வா. நீ எந்த கடைக்குமே டீ குடிக்க போகவே கூடாது. அக்கா சீக்கிரமா டீ எடுத்துன்னு வாடி. ஐயோ வாயண்டி சீக்கிரமா. டீயை குடிச்சுக்கல. என்னடி காரியம் பண்ண படுபாவி? என்னாச்சு? என்னடி டீ மட்டும் இருக்குது, மிச்சர காணோம். மிச்சரும் முறுக்கெல்லாம் தொடுத்துக்கிறீங்க, நீ சரக்கு அடிச்சிட்டு இருக்கிற. டீயை தானே குடிக்கிற, டீயை குடி. லூசு பாடி, உனக்கே தெரியும்ல நான் எப்பவுமே மிச்சர் போட்டாதான் டீ குடிக்குவேன்னு சொல்லிட்டு போய் எனக்கு வாங்கிட்டு வாடி. பெரிய ரோதனை எனக்கு இருப்பா, எடுத்துட்டு வரேன். சீக்கிரமா வா. வண்டியா? தேங்க்யூ செல்ல குடிமா. ஏங்க இங்க பாருங்க, மிச்சர் டீ சர்பத்து மாதிரி இருக்குதுங்க. ஆஹா அக்கா உனக்கு வேணுமா? என்ன டேஸ்டி உனக்கு கருமா? சி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை போடி. இந்த பழமொழிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏய் லூசாடி நீ, பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. வந்துட்டா. சரி என்னத்தையோ குடிச்சு தலை எக்கட கட்டுப்போ. ஐயோ அது ஒன்றும் இல்லடி, வழக்கம் போல பொரி மிச்சர் தானே சாப்பிட்றோம், அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு மேகி, சிக்கன் லெக் பீஸ், பஜ்ஜிலாம் தொட்டு சாப்பிட்டடி. அதான் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு போல. நான் அப்பவே சொன்னேன், நீ என்கிட்ட என்ன சொன்ன? அனுபவிக்கணும், ஆராய கூடாது. நில சாவு நல்லா அந்த டீயை குடிச்சில கருமோ. நீ சாவு எக்கட கட்டுப்போ. நான் அக்கா ஹாஸ்பிட்டல் கூட்டிபடி ப்ளீஸ் டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாரெல்லாம் டீ அடிக்டா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய்.